சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். திரிகரண சுத்தி என்பது உடல், மனம், வாக்கு ஆகிய மூன்றிலும் தூய்மையாக இருப்பதாகும். இது சைவ சித்தாந்தத்தில் இறைவனை வழிபடும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாகும். இந்த திருக்கரண சுத்தி பற்றி கூறவும் மற்றும் நாம் நெற்றியில் அணியும் விபூதி பட்டை இது எதை குறிக்கிறது? மனம், மொழி, மெய், இதுதான் திரிகரணம் சொல்கிறது. மனம் என்பது உங்களுக்கு தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரிஜினாக இருக்கிற விஷயந்தான் மனசு. வாக்குன்றது நீங்கள் பேசுகிறது, காயம்னா உடம்பு. ஸோ த சிக்னிஃபிகன்ஸ் இஸ் நீங்கள் எதெல்லாம் பேசுகிறீங்களோ அப்படி நீங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டணும். வாட் எவர் யூ ஸ்பீக் யூ ஷுட் ஃபாலோ இன் யுவர் ஓன் லைஃப். அதாவது பேசுகிறது, நினைக்கிறத பேசணும், பேசுகிற மாதிரி நடந்து காட்டணும். இதுதான் இந்த 3 விஷயங்களையும் சிங்க்ரனைஸ் பண்ணி கொண்டு போகிறது. இது வெறும் சைவ சித்தாந்தம் இல்லை, உலகத்தில் எல்லா மதங்களுக்கும் இதே தான். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். ஸோ மனசு யாருக்கு சுத்தமாக இருக்கோ, மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற, மனசு யாருக்கு சுத்தமாக இருக்கும், சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னார். யூ மே கெட் ஆல் அகல்ட் பவர்ஸ், but unless you conquer your desires, there is no point in your blabbering னு அர்த்தம். அதனால் இந்த மனசு அதை அடக்கணும். இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும்? மனசை அடக்கணும்னாக்கா மாசு இளநாதல், மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் உங்களுடைய மனசு இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினில் உண்மையொலி உண்டாகும். இஃப் யூ ஹவ் ட்ரூத் ஹியர், your words will also reflect in your truth அனுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான வழி தான், ஆனால் மக்கள் ஃபாலோ பண்ணுறதில்லை. பிகாஸ் பீப்புள் ஆல்வேஸ் லிவ் எ டூவல் லைஃப் டு சூட் டு தேர் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். அவங்களுடைய கம்ஃபர்ட் லெவலுக்காக அவங்க உலகத்தில் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து யார் ஒழுங்காக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. யூ ஹாவ் டு திங்க் குட், டாக் குட், டூ குட். இது முதல். அடுத்ததுன்னா விபூதி பட்டை. ஸோ வி ஹாவ் இன் திஸ் பிளேஸ் அவர் திங்கிங் சென்டர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ விபூதி ஆகட்டும், நாமம் ஆகட்டும், சந்தனம் ஆகட்டும், எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய அந்த எனர்ஜியை டிசிப்ளின் பண்ணுறதுக்காக. இப்போ விபூதி எதில் பண்ணுறாங்க? மாட்டு சாணி இருக்கு இல்லையா, பசு சாணம். So Madi is supposed to be, a powerful thing as far as India is concerned. ஏன்னா இந்தியாவினுடைய ஷேப்பே மாட்டோட மடி மாதிரி தான் இருக்கும். அதனால் மாட்டினுடைய சாணி. அதனால தான் அந்த காலத்தில் உங்கள் வீட்டிலலாம் புண்ணியாவச்சனம் பண்ணுறாங்கன்னா சாணி போட்டு வீட்டை முழுகுவாங்க. இந்த பஞ்ச இது வைப்பாங்க, பால், தயிர், கோமியம் இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் சாணி கொஞ்சம் கோமியம் கூட வைப்பாங்க, அந்த கலசத்தில் வைப்பாங்க. இப்போ தானே உங்கள் ஓடு மோசு அது இதெல்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்துலலாம் இதுவே தான், அந்த பசும் சாணமும் பசும் கவியும் அதில் இலையில் எடுத்து வீடெல்லாம் தெளிப்பாங்க. அதனால் மாடு என்பது இன்னொரு வகையில் பார்த்தா செல்வம்னுவாங்க. கேட்டில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்ற எவை அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லுவார். மாடுன்னா செல்வம்னு ஒரு அர்த்தம். அந்த காலத்துலலாம் யார்கிட்ட நிறைய மாடு இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. இருக்கிற மாதிரி வேறு இதெல்லாம் கிடையாது. உழவு தொழில் 2 தான் அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள். அதனால் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பசு சாணியில் செய்யப்பட்ட விபூதி எடுத்து இந்த இடத்துல தடைக்கிற போது இந்த இடம் உங்களுக்கு ஆக்டிவைஸ் ஆகுது, கிளாரிட்டி ஆஃப் தாட் வரும். அதே மாதிரி சந்தனம், ஒரு மரம் இருக்குது, சந்தன மரம், சாண்டல்வுட் ட்ரீ. அதை நல்லா அரைக்க என்ன ஆகுது, அந்த சந்தனத்தை இந்த இடத்துல வைக்கிற போது உங்களுக்கு அது ஆக்டிவைஸ் ஆகுது. அதே மாதிரி துளசி செடி இருக்கு இல்லையா, அந்த மண், துளசி செடி இருக்கிற மண் அந்த எடுத்து இந்த இடத்துல நாமம் போட்டுக்கோங்க. ஸோ தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு ஆக்டிவைஸ். அதனால் விபூதி சாணத்தினால் செய்யப்பட்டது, துளசி செடிக்கிட்டு இருக்கக்கூடிய மண், அதில் பவர் இருக்குது. அண்டு
சந்தனம், இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் சொல்லி அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல வைக்கிற போது ஒரு எண்ண ஒடுக்கம் வரும். வில் பி ஏபிள் டு திங்க் ரைட்லிங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க செய்த பழக்க வழக்கங்கள். இந்த காலத்தில் என்ன போச்சு, இந்த குங்குமம் வைக்கிறேன் இல்லையா, அது கூட பவர்ஃபுல். குங்குமம் என்பது சுண்ணாம்பு, கால்சியம் அண்டு மஞ்சள், இந்த ரெண்டையும் சேர்ந்தால் குங்குமம் வரும். அதனால் குங்குமம் கூட வைப்பாங்க. இந்த காலத்தில் இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஃபேஷன் வேணும்னு சொல்லிட்டு பேப்பரில் செஞ்ச ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இந்த இடத்துல நீங்கள் வெறும் பேப்பரில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டில் உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது. ஸோ ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்னால் உயிர் உள்ள பொருள்கள் இருக்கணும். இப்போ யங் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க சாயந்தரம் ஒரு 6 மணி ரேஞ்சில் ரோட்டில் போகிற போது இந்த காற்றுல தெர் வில் பி செமி அண்ட் டெமி டெமன்ஸ், அசுரர்கள்னு சொல்கிறது அவங்கள தான். அவங்க சுற்றிக்கினே இருப்பாங்க. இது வரைக்கும் பொல்யூட் ஆகாத ஒரு பியூர் பாடி இருக்கிற கேலை பார்த்தாக்கா அவங்க அந்த உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு தே வில் பி ஹேவிங் செக்ஸ் வித் தட் கேர்ள். ஏன்னா இது பியூர் பாடி, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒன்றும் இல்லை, யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு தெலுங்கில் நாங்கள் அசுர சந்த வேலை அப்படின்னும், அசுரர்கள் உலா வருகிற நேரம், அதுதான் ஈவினிங். ஸோ அந்த நேரத்தில் இவங்க இந்த இடத்துல ஒரு குங்குமம் இல்லை ஏதாவது வச்சுருந்தா அவங்களால உள்ளே வர முடியாது, இந்த உடம்பு அவங்களால பிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு சந்தனம், ஒரு விபூதி ஏதாவது வச்சுக்கணும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு இவங்க அந்த மாதிரி நேரங்களில் வெளியே போகிறத தவிர்க்கணும் கேர்ள்ஸ் எல்லாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஸ்பிரிட் வந்தது தெரியாது. நம்மக்கிட்ட கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவள் உடம்புல ஒரு கந்தர்வன் இருந்தான். ஷீ யூஸ் டு கம் டு மீ அட் மலைப்பான் ஸ்ட்ரீட் பிராட்வே. ஒரு கந்தர்வன் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவளுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவளுக்கு எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலையும் அந்த மாப்பிள்ளை ஓடிப்பிடுவான். ஸோ நான் தான் சொன்னேன், நீ மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் நான் இருக்கிற இடத்துல பொண்ணு பார்க்க சொல்லு அப்படின்னு. ஏன்னா வேறு எங்கே பொண்ணு பார்த்தாலையும் அந்த கந்தர்வன் தொத்தி விட்டுறான். ஸோ எனக்கு எதிரில் உட்கார வச்சு அந்த பையனை பார்க்க சொல்லி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சோம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். ஸோ இது எதனால் வருதுன்னா, இதுக்கு முன்பிறவிகளில் இவங்களுக்கு தொடர்புடைய யாராவது இவங்க ஒரு தேவதையாக இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு தொடர்புடைய கந்தர்வன் இருப்பான், இவங்க மனுஷங்களாக பிறந்திருப்பாங்க. அப்போ அவனுடைய அந்த எண்ணங்கள் இவங்களை விடவே விடாது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது விபூதி, சந்தனம், குங்குமம், இதெல்லாம் நாமம் இதெல்லாம் வச்சுக்கிட்டாக்க எந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸும் உங்களை அட்ராக்ட் பண்ணாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸை, மனோவசியம் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த நான் சொல்கிற பொருள்கள் எல்லாம் இருந்தால் அவங்களால உங்களை ஹிப்னடைஸ் பண்ண முடியாது. தே கேன் நாட் ஹிப்னடைஸ். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும், அவங்க பூஜைலாம் பண்ணியிருப்பானுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களால ஹிப்னடைஸ் பண்ண முடியும். இப்போ உலகத்தில் 8 விதமான பவர் இருக்குது. இன் 1984 ஐ ட்ரைட் ஆல் த 8. அதாவது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் கிடச்சிது. அப்போ சொன்னாங்க, உனக்கு 11 பௌர்ணமிக்குள்ளே இந்த 8 விதமான பவரையும் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒவ்வொரு தடையும் திருவண்ணாமலை போயிட்டு வருவேன். ஐ யூஸ் டு கெட் 1 பவர், ஐ யூஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் திஸ். இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 11 பௌர்ணமிக்குள்ளே ஐ காட் ஆல் திஸ் அஷ்ட சக்திகள்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் ஒன்றுன்னா செத்துப்போன விஷயத்தை கூட உயிர் கொண்டு வர்றது. மாயமாக இருந்தாங்க கன்னியாகுமரியில். லாரி அடிபட்டு ஒரு நாய் பஜ்ஜி பஜ்ஜி ஆகிப்போச்சு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் வச்சு அந்த நாயை ஒன்றா சேர்த்து கட்டி அங்கே உட்காந்து அழுது ப்ரே பண்ணுறாங்க. அந்த நாய் எல்லா பாட்டும் ஒழுங்காயிட்டு ஓடுது நடு ரோட்டில். இதுதான் நான் சொல்கிறேன் அந்த பவர். அதாவது இறந்து போனதை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் நீ அதில் மாட்டிக்கினியானா யூ கேனாட் ப்ரோக்ரஸ் ஸ்பிரிச்சுவலி. அதாவது டிஸ்பிளேன்னுவாங்க, எங்கிட்ட இந்த பவர் இருக்குதுன்னு எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிறதுக்காகவே உங்கள் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. நிறைய பேருக்கு இது புரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சம் அதை. ஸோ ஒரு ஆள் அங்கேருந்து எதிரில் தண்ணி மேலே நடந்து வந்தாங்க கங்கையில், தட்சிணேஸ்வரில். அப்போ ராமகிருஷ்ணர் ஒன்றும் சொல்லலை. சொன்னார், உன்னுடைய 10 வருஷ தவத்தை நீ வீணாக்கிட்டியேன்னாரு. ஏன்னா 8 அணை கொடுத்தா போட்டுக்காரன் கூட்டு வந்திருப்பான், நீ தண்ணி மேலே நடந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக 10 வருஷ தவத்தை வீணாக்கிட்டியடா பாவினார். தேர் யூஸ் டு பி எ கிரேட் செயின்ட் இன் நார்த் இந்தியா பை நேம் தேவராக பாபா. பெரிய ஆள் அவர்.
தேவரா பாபான்றவர் ஒரு 4 குச்சி நட்டு அது மேலே உட்காந்துருப்பார். இந்திரா காந்தியிலேருந்து யார் போனாலையும் மேலே காலில் ஒரு உதவிடுவார். அதுதான் அவருடைய பிளஸ்ஸிங். துணி இல்லாமல் தான் உட்காந்து இருப்பார் அவர். அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் தான். அவன் வந்து, சாமி எனக்கு இந்த மெட்டீரியலைஸ் பண்ணுற விதியை கற்றுக் கொடுங்க கெஞ்சினான். வேணாடா, இதனால உனக்கு ப்ராப்ளம் வரும். இல்லை, சரின்னு சொல்லிட்டு அவர் தங்கம் வர வைக்கிற வித்தியை கற்றுக் கொடுத்தாரு. அந்த வித்தியன்னா, ஒரு நாளெல்லாம் நைட்டு விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இலையை நைட் சாப்பிட்ருக்கணும், விரதம் இருக்கணும். மன்னர் காத்தால் எழுந்திரிச்சு ஒரு பேஸ் மெட்டல் மேலே போகணும். அப்போ அது கோல்ட் ஆகிடும். இதுதான் அந்த ரசவாதத்தில் அவங்களுடைய டெக்னிக். ஸோ அவன் என்ன பண்ணுவான், நிறைய கோல்டு வர வச்சு யானையை ஒன்று வாங்கி அது மேலே வச்சுக்கிட்டு இப்படி போக ஆரம்பித்தான். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்ததா அவங்க பார்த்தாங்க, இவங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்குது, இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு டெய்லி இவனை ஒன்று கூட வச்சு கோல்டு எடுத்துட்டாங்க. அப்போ தேவரா பாபா அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய், இவனால் நீ நினைக்கிற போதெல்லாம் கோல்டு கொண்டாட முடியாது, அவன் முட்டாள்தனமாக நான் சொன்ன பேச்சு கேட்காம பண்ணான்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவன் ஊர் பக்கமே வரல, எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓடிவிட்டான். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போல்லாம் இந்த மாதிரி பவர் உள்ளவங்க ரொம்ப கம்மி. இந்த அக்கல்ட் பவர்ஸ் வாங்கினவங்க ட்ரை பண்ணுறவங்கலாம் இப்போ ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு கிம்மிக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை எடுத்து இந்த கையில் வந்து விபூதி மாதிரி அந்த பொட்டலம் ஒன்று இருக்கும், விபூதி இருக்கும், இப்படி வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ உங்கள் கண்ணில் அவர் ஏதோ கையில் பண்ணுறாருன்னு உங்கள் கையில் கொஞ்சம் விபூதி போடுவார். நீ ஐயோ அவர் விபூதி வர வச்சுட்டாருன்னு வச்சுருப்பார். இப்படி இந்த ஆன்மீகத்தில் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதாவது ஜனங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கொடுக்கணும், கர்மான்னு ஒன்று இருக்குது, யாராக இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத போதிக்கணும். ஷார்ட்கட்டெல்லாம் கிடையாது கர்மாலேருந்து தப்பிக்கிறதுக்கு. அதனால் ஃபிசிக்ஸ், ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால் இந்த கிம்மிக்ஸ்லாம் மாட்டிக்காமல் நாம் உருப்படியாக ஜனங்களுக்கு ஒரு ஞான வழியான ஒரு ஆன்மீகத்தை போதிச்சா போகிறோம். அவனும் உருப்பிடுவான், ஆன்மீகமும் உருப்பிடும். அதை விட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுலேயே நின்றுடுவோம். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. எனக்கு ஐ அச்சீவ்ட் ஆல் தீஸ் அக்கல்ட் பவர் தி இயர் 1984 itself. பட் I never wanted to practice after November 1984 and I went into ஞானபரமான ஒரு ஆன்மீகம். பூஜை, பக்தி, யாகங்கள், ஹோமங்கள், இந்த வழிக்கு போனதுனால்தான் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இல்லை, நீ கரெக்டாக இருந்தாக்கா நீ கேட்குறதெல்லாம் நடக்கும். எண்ணியாங்கு இதுவரை எண்ணிய திண்ணியராக பெறின் வேண்டியாங்கு இதனால் தவம் யாண்டும் உயிரப்படும். அப்போ நீ ஒழுக்கமாக இருந்தியானா, ஒழுங்காக இருந்தியானா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். என்ன தாட் மெட்டீரியலைசேஷன் பேர். If you expect something good to happen, it will happen. Every thought has a sequence of action for that. பீமரத சாந்தி என்பது ஒருவரின் 70வது பிறந்த நாளில் செய்யப்படும் ஒரு சடங்கு, இந்து மத சடங்காகும். இது ஒருவருக்கு அதிபௌதீகம், அதிதெய்வீகம், அத்தியாத்மீகம் ஆகியவற்றிலிருந்து வரும் தீப விளைவுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் பீமன் என்ற தெய்வத்தை சமாதானம் செய்வதற்கும் செய்யப்படுகிறது. இந்த சடங்குகள் பற்றி கூறவும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது 60 வருஷம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதனால் ஒரு சைக்கிள் ஆஃப் பஞ்சாங்கத்துப்படி வருஷம், குரோதி வருஷம், விக்ரோதி வருஷம் இப்படி சொல்கிறீங்கன்னா 60 வருஷம் இருக்குது. நீங்கள் சுவாமி மலைக்கு போனீங்கன்னாக்கா அங்கே படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா, அதில் எழுதி வச்சுருப்பாங்க எந்தெந்த வருஷத்துக்கு எந்தெந்த படிக்கட்டுங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ ஒருத்தன் 60 வருஷம் வாழ்ந்துட்டாவே ஒன் சர்க்கிள் ஆஃப் அந்த 60 வருஷத்தை கடந்துட்டான்னு அர்த்தம். அதனால் அதுக்கு சஷ்டி அப்த பூர்த்தின்னு வாங்க, 60ஆம் கல்யாணம்ன்றது. ஸோ அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணால் ஒருத்தன் 60 வருஷம் முடிச்சிருக்காங்கிறதுக்காக சில யாகங்கள், ஹோமங்கள்லாம் செஞ்சு இந்த 60 வயசில் அவனால் இந்த உலகத்துக்கு நடந்த உபதிரவங்கள், அவனுடைய கர்மாக்கள், அதுக்கெல்லாம் பரிகாரம் தேடுவதற்காக செய்யப்படுகிற விஷயங்கள். அதே மாதிரி 70 வயசாகிற போது அடுத்த சர்க்கிளில் 10 வருஷம் ஆச்சு. 80 வயசாகிற போது அடுத்த சர்க்கிளில் 20 வருஷம் ஆச்சு. இப்படி இது எல்லாமே ஒரு லௌகீகமாக இந்த உடம்பு இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற நல்வினை தீவினைகளுக்கான பரிகாரங்கள் தான். இதெல்லாம் அப்படி செய்யஞ்சாலையும் செய்யலைன்னாலையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது உங்களுடைய ஒரு இதுக்காக, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க. ஐயருங்களை வர வச்சு
நார்மலாக வாழ்நாளில் தானமே கொடுக்காத பஞ்ச பசங்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேர். ஒரு 60 கல்யாணன்ற போது அவங்களுக்கு ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு செருப்பு, ஒரு கொடை, ஒரு பசுமாடு, கண்ணுக்குட்டி, இது மாதிரி இதெல்லாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னும். ஸோ அப்படியாவது அவன் தானம் செய்யணுன்றதுக்காக தான், இல்லைன்னா அவன் எங்கே செய்ய போகிறான் இல்லையா? இவனுங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் ஒரு நல்ல பசுமாடு, நல்ல கின்னுங்கிற கண்ணுக்குட்டியோடு கொடுக்கணும். இவன் கசாப் கடைக்கு போக வேண்டிய பசுமாடு எறும்பாக இருக்கும், அதெல்லாம் வாங்கி நான் கோதானம் பண்ணிட்டேங்கிற மாதிரி கொடுத்துருவோம். இதுக்கு பின்னால் இவங்க சொல்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன, நீ எமப்பட்டினத்துக்கு போகிற போது அங்கே ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரை கடக்கிறதுக்கு இந்த பசுமாட்டினுடைய வாழை பிடிச்சின்னு போக வேண்டியிருக்குன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இவன் தானமே கொடுக்க மாட்டான் பாவி. அதனால் ஒரு உள்ளார்ந்த அன்புனால எப்பயுமே தானம் செய்யணுமே தவிர, ஏதோ ஒரு 60 வயசான உடனே இன்னும் வயசு எக்ஸ்டென்ஷன் ஆகணும் அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணோங்கிறதெல்லாம் ஒரு செல்ஃபிஷ், ஒரு காமிய பிரார்த்தனைகள்னு சொல்கிறது. எப்பயும் தானம் செய். தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஏன் காலில் உழைச்சி அந்த காலத்தில் விவசாயம் துணி நெய்யறதெல்லாம் காலில் செய்யுது. தாள்னா கால், அதில் எர்ன் பண்ணதெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் செய், எப்போ வேணால் செய். யாவருக்குமா ஒரு பசுமாட்டுக்கு டெய்லி ஒரு அவுத்துக்கீரை கட்டு கொடு, ஒரு ஏழைக்கு ஒரு கவலம் சாப்பாடு கொடு, இதெல்லாம் திருமூலில் சொல்லியிருக்காரு. அதை டெய்லியே பண்ணு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீ சாப்பிட போகிற, எப்படியும் சாப்பிட போகிற, அதில் ஒரு கட்டி சாப்பாடு தனியாக எடுத்து வச்சுக்கோ, யாராவது ஒரு ஏழைக்கு கொடு. அண்டு ஈரும்பு முதல ஜீவராசிகள்லாம் இருக்குது, அதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து அரிசி கிரிசியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடு. இந்த கோல மாவு இருக்கு இல்லையா, அது இந்த கெமிக்கல் பவுடர் இல்லை, அரிசி அதில் செஞ்ச கோல மாவு, அது போட்டால் எறும்புகளுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அது ஏதோ 60 வயசுக்கு தான் பண்ணணும், நீ 60 வயசு இருப்பேன்னு ஏதாவது கேரண்டி இருக்குதா இல்லையா? அதனால் டோன்ட் பாதர் அபவுட் 60, 70, 80 அண்ட் ஆல். அடுத்தது, நீ 60ஆம் கல்யாணம் பண்ணுற போது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிப்பார், இந்த 60 வருஷத்தில் நீ என்னத்த கீச, இதுக்கு மேலே நீ 70 இருந்தா என்ன, 80 இருந்தா என்ன, ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லைல்ல. அதனால் இதெல்லாம் ஒரு மக்களை ஏதாவது ஒரு வகையில் தான தர்மம் அப்பயாவது பண்ணி தொலைப்பாங்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை தவிர இதிலெல்லாம் ஒன்றும் நடந்துடாது. ஆல் த்ரூ யுவர் லைஃப், இன் எவ்ரி மினிட் ஆர் எவ்ரி ஹவர் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஷுட் பெர்ஃபெக்ட் லைஃப். எப்பயுமே பொய் சொல்லக்கூடாதுன்னா 60 வயசில் பொய் சொல்லாமல் இருப்பேன், 59 வயசு வரைக்கும் செல்லுவேன்னா என்ன அர்த்தம்? ஸோ யூ ஹாவ் டு லீட் எ வெரி வேல்யூ பேஸ்ட் லைஃப் ஆல் த்ரூ யுவர் லைஃப், எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப். Question from Anita K.T. Reddy. Namaste Swami. We know and are blessed to have the conviction in us that your protection is forever on us every moment. Your feet is our sole refuge. My question is, why, or more important, how to control that momentary spurt of losing our temper with family? You always say, and what I love the most is that no matter which temple we go to, it's our mind that we need to tame. Baba, being from Mangalore and constantly witnessing God's blessings in each temple visit all throughout, why without a warning I get offended and react instead of responding? We have a type of a volcano in our system. பொறாமை, கோபம், நிறைவேறாத ஆசைகள், அதனால் வந்த கோபங்கள், அதனால் வர்ற கோபம், அந்த கோபத்தினால வர்ற பேட்ஸ், ஹார்ஷ் வேர்ட்ஸ், இது இருக்கு இல்லையா, அழுக்காறு அவாவேகளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்காய் என்று தரும். இதெல்லாம் நம்முடைய எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால நமக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஒன்று. ரெண்டாவது, மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். இஃப் யூ ஆர் clean at heart, your path will be always lit with truth. மனசு சுத்தமாக இருக்கணும், மனதுக்கண் மாசிலனாதல். அப்போ மனசு சுத்தமாக வைக்கணும்னா என்ன பண்ணும்? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளி சுத்தம்ன்றது குளிச்சா லைஃபாய் போட்டு ஓரளவு சுத்தமாயிடும். அகந்தூய்மை என்னன்னா இன்டர்னல் பியூரிட்டி, அது எப்படி வரும்னா வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை எனப்படுவது யாதேனேன், எதை நினைக்கிறியோ அதை பேசுறது, எப்படி பேசுறியோ அப்படி நடந்துக்கிறது. So a person who wants to perfect life should conquer his jealousy and anger, irritation, bad words, இதெல்லாம் கான்கவர் பண்ணணும்.
அண்ட் எதை நினைக்கிறனோ அந்த மாதிரி பேசணும், அதே மாதிரி வாழ்க்கையில் நடந்துக்கணும். அண்ட் பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கண்டென்டட் வித் வாட் யூ ஹேவ். மற்றவங்க கூட நீ வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுனா அது மாதிரி அவங்ககிட்ட கார் இருக்குது எங்கிட்ட இல்லையே அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்நாள் பூரா நீ நிம்மதியாக இருக்கவே மாட்டேன். உனக்கு எது இருக்கோ அது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கணும் நீங்கள் இதிலெல்லாம். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்தோஷமும் வாழ முடியும். பட் யூ ஷுட் நாட் ஆஸ்பயர் கம்பேரிசன் வித் அதர்ஸ். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஜாலியாக இருக்க கற்றுக்கோ, சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ கூட எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? நீ வந்து கார் வச்சுருக்கலாம், அது வச்சுருக்கலாம், இது வச்சுருக்கலாம். சாகிற போது யாராவது அதெல்லாம் எடுத்துன்னு போனதா பார்த்துருக்கியா? உங்கள் கையில் இருக்கிற மோதிரம் கூட எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்கட்டும்னு கட்டி வச்சுக்க போகிறாங்க. உங்கள் அம்மா வந்து ஒரு தாலி கட்டியிருப்பா, அது இன்றைக்கி உள்ள விலைவாசியில் 40,000 கோல்டு அந்த வேல்யூ. அதனால் எங்கள் அம்மா தாலி எடுத்து பூஜையில் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி காட்டிட்டு ஒரு மஞ்சள் கொம்பு கட்ட போகிறானுங்க. அப்போ எதையுமே எடுத்துன்னு போக போகிறதில்ல. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு. இதுக்கு எதுக்கு சும்மா நகையை சேர்த்து அது யாராவது திருடியும் போடுவானான்னு கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சு இல்லை வீட்டில் வச்சானே எவனா திருடியும் போடுறான். அப்போ தேவையில்லாத விஷயம்லாம் எதுவுமே தேவையில்லை. யாதனே நீங்கள் அண்ணா எதுவுமே தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கவே தேவை. இப்போ நம்மலாம் வீடு வச்சுருக்கோம். வீட்டில் எவ்வளோ விஷயம் தேவையில்லாமல் இருக்குது தெரியுமா? நீ ஒருத்த வீடு மாத்திரான்னா போய் பாரு. அவன் வேன்லேயோ லாரிலேயோ தூக்கின்னு போகிற பொருளெல்லாம் வாங்கி போன பெஞ்சு, சேரு, தொடப்பக்கட்டை இதெல்லாம் ஹஸ்பண்டுடைய பழைய வேஸ்ட்டு கூட வீடு துடைக்கிறதுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. இதனால் இந்தியாவில், அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் எதையுமே விட மாட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சுக்குவாங்க. இந்த பழைய டூத் ப்ரஷ் இருந்தால் சீப்பு கழுவத்துக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. டூத் ப்ரஷ் 5 ரூபா, தூக்கி குப்பையில் போகிறதுக்கு மனசே வர்றதில்லை நம்மளுக்கு இல்லையா? அதனால் ஒரு இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி. நீ பர்ஃபெக்டாக வாழணும்னு நினச்சேன்னா தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடு. ஒருத்தர் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற போது ஒரு சூட்கேஸில் உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, ஒரு வெளியூருக்கு போகிற போது நீ என்ன எடுத்துன்னு போகிற? அவ்வளோதான். அதை விட்டு ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்து, நானே பார்த்துன்னு தான் இருக்கேன். எங்கள் துர்கா அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீடு காலியாச்சு. யாருக்கும் சொன்னேன் எடுத்துன்னு போப்பா, அது நல்ல வீடு தான் அப்படின்னேன். இல்லை இட்ஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு. எல்லாம் நான் சொல்கிற மாதிரி தான், தேவையில்லாத பொருள்லாம் அடுக்கி வச்சுக்கின்னு இருப்பாங்க. ஏதோ நவராத்திரி கொல்லு மாதிரி வீட்டில். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது இல்லையா? அதனால் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீ வெளியூருக்கு போகிற போது எதை எடுத்துன்னு போறியோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். வெளியூருக்கு போகிற போதே ஒரு சூட்கேஸ் நிறைய 4 வேஸ்ட்டு, 2 டவலு, ஒரு பேஸ்ட்டு, ப்ரஷ் இவ்வளோ தான் எடுத்துன்னு போக முடியுங்கிற போது அங்கே போகிற போது என்னத்தை எடுத்துன்னு போக போகிறேன்? எதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சுன்னு இருக்கணும்? நிறைய பேர் அமெரிக்காலெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க ரீலோகேட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தட்ட ரேட்டுக்கு அவங்களுக்கு நீ எடுத்துக்கோணும், இல்லை ஓசியில் கொடுக்கணும், இல்லை அதுக்கெல்லாம் ஆக்ஷன் ஹால்ஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன்னா அவன் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவான். நம்ம ஊரில் இருக்கிற முர்ரேஸ் மாதிரி அந்த ரேட்டு வந்துச்சேன்னா உனக்கு அவன் கமிஷன் எடுத்துகிட்டு மீதியை அனுப்பிச்சு போடுவான். இதுக்கு நம்ம எவ்வளோ வாங்கி வச்சுருப்போம் அமெரிக்காவில் இருந்தபோது இல்லையா? அமெரிக்கா நம்ம சொந்த ஊரா? இங்கேருந்து நம்ம என்ன எடுத்துன்னு போனோம்? இந்தியாவிலேருந்து போகிற போது ஒரு ட்ரெஸ் பேசிக்காக எடுத்துன்னு போயிருப்போம். இல்லை அந்த ஊரில் கிடைக்காதுன்னு, இப்போ எல்லாமே கிடைக்கிது அமெரிக்காவில், அந்த ஊரில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மசாலா பொருள், பருப்பு பொடி, மிளகா பொடி ஏதாவது எடுத்துன்னு போயிருப்போம். தவிர வேறு என்ன எடுத்துன்னு போயிட்டோம் அமெரிக்காவுக்கு. ஸோ என்றைக்கு இருந்தாலும் அதோட திரும்பி வர்ற மைண்ட் செட்டில் நீ போகணும். அங்கே போய் திருப்பியும் ஃபர்னிச்சர் வாங்குறது, டிவி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, இதெல்லாம் பண்ணி when you want to relocate back you will feel so sad. எல்லாத்தையும் நம்ம விட்டு போகிறோமேங்கிற மாதிரி. நிறைய பேர் அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்கள்லாம் போகிறாங்க, அங்கெல்லாம் பஸ் சர்வீஸ் கிடையாது அதிகமாக. சில ஊரில் தான் பஸ் சர்வீஸ் இருக்குது. அதனால் கார் இஸ் எசென்ஷியல். இவங்க ஒரு காரை வாங்குவானுங்க, அந்த காரை அவங்க ரீசேலுக்கு பண்ண போகிற போது விலை கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஃப்ரீ, எனி ஒன் கேன் டேக்குன்னு. இப்போ நம்ம ஊர்லேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீ கார் எடுத்து இவனே அந்த புக் ஆட்டும். ஏன்னா அங்கெல்லாம் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன் செலவாகும். இவனே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த காரை ஓட்டக்காரை வச்சு ஓட்டிட்டு அது விற்க போனால் ஒரு $5000 கூட வரவே வராது. இப்படி நம்ம ஆளுங்க இப்படி பழகிட்டாங்க. அதனால் தேர் இஸ் நோ ரீசேல் வேல்யூ இன் சோ மெனி அதர் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி ஸ்கிராப்பு கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் யூ ஹவ் டு பே ஏ பர்டிகுலர் அமௌண்ட் ஃபார் ஏ கம்பெனி டு ஸ்கிராப் யுவர் மெட்டீரியல் ஆல்சோ. அவங்க கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஐரன் பவுல்டர் வச்சு அடித்து நசுக்குவாங்க. அதுக்கு நீ தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும்.
அதனால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கிறது தான் ஒரு இந்தியன் மென்டாலிட்டி. நம்ம ஆளுங்களை திருத்தவே முடியாது. இதுதான் இவங்க பண்ணுவாங்க. எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுக்குவாங்க திருப்பி திருப்பி. எதுவுமே தேவையில்லை. ஏதாவது தேவையா அந்த கேள்விக்கும். வெற்றிலையில் மை போட்டு பார்ப்பது ஒரு பாரம்பரிய வழக்கம். குறிப்பாக ஒரு நபரோ பொருளோ தொலைந்து போனால் அதை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. இந்த முறையில் வெற்றிலையில் மை தடவி அஞ்சனா தேவி மந்திரத்தை 1008 முறை சொல்லி பார்ப்பதன் மூலம் தொலைவில் நடக்க இருப்பதை அறிய முடியும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். இது பற்றி கூறவும். இதெல்லாம் சின்ன சின்ன தேவதைகளை வசியம் பண்ணி வச்சுன்னு இருப்பாங்க. யட்சினிகள் அப்படின்வாங்க. யட்சினிகள், யட்சர்கள். அதில் வெத்தலை யட்சினின்னு ஒன்று இருக்குது. அந்த வெத்தலை யட்சினிக்கு நீ வெத்தலை கொடுத்தா அது உனக்காக வேலை செய்யும். ஏன்னா இட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் த வெத்தலை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொடுத்து வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்மால் டேட்டி, இஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அது நீ கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால அதில் ஒரு மையை தடவிட்டு இந்த பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா ஒரு இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு காட்டும். இது நிறைய பேர் சொல்லக்கூடாது. அவங்க என்ன பார்க்குறாங்களோ என்ன தெரியுமோ அதை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. அதனால் சொல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை அங்கே போய் தேடு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி வேகாக விட்டுருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு நெகட்டிவாக போகும். ஏன்னா சர்டன் திங்ஸ் ஆர் நாட் டு பி டிஸ்க்ளோஸ். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. என்ன பண்ண போகிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு போச்சுன்னா விட்டுரு. இல்லை ஒரு பொருள் போச்சுன்னா பீடை போச்சுன்னு நினச்சிக்க. அந்த ஓட்டை வாட்சி வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிற? அது எதுக்கு போய் யட்சினிக்கிட்ட மை போட்டு பார்த்துன்னு உட்காந்துக்கிற? என்றைக்கானா ஒரு நாள் யட்சினிக்கு வெத்தலை கிடைக்கலன்னா ஒன்றையே மூங்கிடும். பக்தி, கர்மா மற்றும் ஞானம் ஆகியவை மோட்சத்தை அடைவதற்கான 3 யோக பாதைகள் ஆகும். இவை பற்றி கூறவும். பக்திங்கிறது கடவுளிடத்தில் வைக்கிற அன்பு. பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமேன்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்கிறார். இப்போ நீங்கள் அப்பா அம்மா கிட்ட வைக்கிறதுக்கு பேர் பாசம், அவங்க உங்ககிட்ட வைக்கிறதுக்கு பாசம். ஒரு கேர்ள் அந்த மாதிரி ஆளுங்க பாய் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் வரக்கூடிய காதல், லவ்னு சொல்கிறது. அதே கடவுள்கிட்ட காதல் வருதுன்னு அது காதலாகி கசிந்து மண்ணு கண்ணீர் மல்குவார்தமை நன்னெறி குவிப்பது நமச்சிவாயுமேன்னு சொல்லி அது எக்ஸால்டட் லவ் டுவர்ட்ஸ் காட். ஓகேவா? அது அண்டு இன்னொன்று என்ன சொன்னேன், கர்மா, ஞானம். ஸோ கர்மாங்கிறது என்னென்னா எனி ஆக்ஷன். நீ சாப்பிட்ற, குளிக்கிற, ட்ரெஸ் பண்ணிக்கிற எல்லாமே கர்மா தான். தி ஈக்குவலண்ட் வேர்ட் ஃபார் கர்மா இஸ் an activity, an action. And law of physics என்ன, for every action there is inequal and opposite reaction. அதனால் எனி ஆக்டிவிட்டி which you are involved in or indulged in, good brings good, bad begets bad. அதனால் நல்ல கர்மாக்களை செஞ்சால் உனக்கு நல்லது வரும், துர்கர்மாக்களை செஞ்சால் உனக்கு கெட்டது வரும். தெனை விதைச்சா தெனை, வெனை விதைச்சா வெனை. அதனால் உன்கிட்ட தான் இருக்குது கர்மாக்களில் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது. ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம் குத என்ற கேள்வியை கேட்கிறார் ஆதிசங்கராச்சாரியார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சிவாய தேவ அப்படிங்கிறார். சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீ எதை வழிபடுகிறாயோ தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்படிங்கிறார். இப்போ சிவன்னா என்ன? அன்பே சிவமாவது அறிகளார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போது ஞானம் இஸ் ஈக்குவல் டு சிவா, சிவா இஸ் ஈக்குவல் டு லவ், அண்ட் லவ் இஸ் வாட்? செல்ஃப்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு எந்த சுயநலமும் இல்லாத ஒரு எமோஷ்னல் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அதுதான் ஹையஸ்ட் லெவல். எந்த செல்ஃப்லெஸ்னஸ், எந்த சுயநலம் இல்லாத இருக்கிறது. அப்போ செல்ஃப்னா என்ன? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ், லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். அப்போ அந்த செல்ஃபிஷ்ன்ற மூடில் இருந்து நீ போனியானா அதுதான் லவ். அந்த லவ்வை நீ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காட்ட வேண்டியிருக்கும். எங்கள் மச்சான், என் பொண்ணு, என் பையன், எங்கள் அம்மான்னு காட்டினா அது லிமிட்டேஷன். அது மாதிரி இருக்கக்கூடாது. நோ பார்ஷியாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன். எத்துணையும் பேதம் வராதுன்னா யாருக்கிட்டையும் பாரபட்சம் காட்டக்கூடாது. மழகுது, சாக்கடையிலையும் பெய்யுது, வயல்லையும் பெய்யுது, ஆற்றுலையும் பெய்யுது. அந்த மாதிரி உன்னுடைய அன்பு என்பது எல்லாருக்கிட்டையும் போக வேண்டியிருக்கும்.
அப்போ எத்துணையும் வேதம் வராது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிட்டாங்களா, இவங்களுக்கு பழம் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் பற்றியும் கேர் பண்ணிக்கிறது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, ஒத்த உரிமைனாக்கா ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது, அதில் சந்தோஷப்படுறது. அவர் உளம்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம்பெரியும் இடமென நான் தெளிந்தேனுங்கிறார். அவங்க உள்ளத்தில் தான் நடராஜனுடைய டான்ஸ் நடந்துகிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ண முடிஞ்சா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நோ பார்ஷாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன். அந்த மாதிரி இருந்தாக்கா அதுதான் அன்பு, எந்த சுயநலும் இல்லாத அன்பு. அந்த அன்பினுடைய இன்னொரு பேர் தான் சிவன் என்றது. லவ் பெர்சானிஃபைடு, லவ் வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு லார்ட் சிவா. அன்பே சிவம் ஆவது அறிகிறார். அன்பே சிவம் ஆவது அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவ்வளோதான். இப்போ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை ஒன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. அன்பு இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு பாலைவனத்தில் பட்டு போன ஒரு மரம் இருக்கிறதுக்கு ஈக்குவலான விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் தேவர்களுக்கு தெரியாதே அன்புன்னா என்னன்னு கம்பரே சொல்லுகிறார். அதனால் கண்ணதாசன்கிட்ட யாரோ கேட்குறாங்க, அன்பெனப்படுவது யாதென கேட்பின் அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். லவ்னா என்னான்னு கேட்டேன், கடவுள் கொடுத்து பாடுறா, அப்போதான் அது என்னன்னு உனக்கு தெரியணும். அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். ஒரு பசுமாடு இருக்கு, அந்த கண்ணுக்குட்டி எங்கேயோ போய் சேரெல்லாம் பூசிக்கணும் வந்தால் கூட நீ லைஃப் பாய் போட்டு டெட்டால் போட்டு குளிச்சுட்டு வானுமா சொல்லும். அதை நாக்கு போட்டு அப்படியே நக்கும். ஊக்கிலெல்லாம் சளி வச்சுன்னு ஒரு குழந்தை இருக்கும் ஸ்லம்மில். அம்மாக்கார் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை ஊக்கக்கறி இப்படி தூக்கி போட்டு சொல்ல. இதுதான் லவ்ன்றது. லவ்ங்கிறது எ நான் பிளான்டு எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச். எந்த ஒரு திட்டமும் இல்லாத, எந்த ஒரு காரணத்துக்குள்ளும் அடங்காத ஒரு விஷயம். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும், எல்லாம் இருக்குது, எல்லா டெஃபினேஷனும் இருக்குது. ஆனால் அன்பு என்பது ஒரு ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் வித்தவுட் எனி ரூல்ஸ். இட் இஸ் நாட் வித் ரூல்ஸ். இப்படி வா அப்போ தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்கிறது இல்லை. நீ ஒரு மனைவி இருக்கா அவனுக்கு, அந்த மனைவி சீக்காளியாக இருக்கான்னு வச்சுக்கோயே, அவள் சீக்காளியாக இருந்தால் கூட நீ அவளை எப்படி ஆரோக்கியமான பொண்டாட்டியை காப்பாற்றுவியோ நல்லா பார்த்துக்கோ, அப்படி பார்த்துக்கணும். அவள் ஆரோக்கியமாக இருப்போது அவளை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவள் சீக்காளியாக பீடு பிடிச்சி அப்போ தான் போவான், நீயும் அடுத்த மேட்ரிமணிக்கு தேடி நீ என்ன லவ் கிடையாது. அது எவ்ரி திங் இஸ் ஹேஸ் லிமிட்டேஷன். அதனால் லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை அழித்துப்பார், அதை என்ஜாய் பண்ணிப்பார், கொடுத்துப்பார், அப்போ தான் லவ்ன்றது என்னன்னு தெரியும். அத்திகிரி திருத்தலம் மற்றும் அத்திவரதர் வரலாறு பற்றி கூறும். வரதர்ன்றது யார்? வரதராஜன். ஸோ அவர் என்ன பண்ணாங்க, அத்தி மரத்தில் பண்ணி அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க படையெடுத்து வர்றபோது வரதராஜருக்கு தொந்தரவு கொடுப்பாங்கன்றதுனால அத்தி மரத்தில் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரெல்லாம் போன உடனே ஒரிஜினல் வரதராஜரை கொண்டாந்து கோயிலில் நிற்க வச்சுட்டாங்க. இந்த 2 பல்லிகள், தங்க பல்லி, வெள்ளி வெள்ளி, அங்கே வரதராஜர் இருக்கார் இல்லையா, அதான். அதுக்கப்புறம் இந்த அத்தி மரத்தில் பண்ணது என்ன பண்ணுறது, அதனால் அந்த குளம் இல்லையா, அதில் ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. ஸோ 40 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த அத்திவரதரை வெளியே எடுத்து ஜனங்களுக்கு தரிசனம். அது அந்த தரிசனம் ஆன உடனே அவர் கற்பூரம் பூஜை எல்லாம் ஆகி போய் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் திருப்பி மரத்தில் வச்சு உள்ள தூக்கி போட்டு அடுத்த 40வது வருஷம்தான் தூக்குவாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கும். அப்போ அந்த அத்தி மரத்துக்கு சம்மந்தப்பட்ட இறைவன் இல்லையா, அதுதான் அது மலை இருக்குது இல்லையா, அதுக்கு அத்திகிரின்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்மக்கிட்ட கூட அந்த காலத்தில் பாடுவாங்க, அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார்னு சொல்லிட்டு. உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது. அந்தந்த மலைகளுடைய பெயரால் சாமியை கும்பிட்ற பழக்கமும் இருக்குது இல்லையா. இப்போ கைலாச மலைன்னா சிவனை கும்பிட்றாங்க, திருவண்ணாமலைன்னா சிவனை கும்பிட்றாங்க, வேங்கடமலைன்னு சொன்னால் பெருமாளை கும்பிட்றாங்க. அது மாதிரி எந்த மலை மேலே இப்போ பழனி இருக்குது, அங்கே முருகனை கும்பிட்றாங்க, திருத்தணி முருகனை கும்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரியான ஸ்தலங்கள் அங்கே யார் இருக்காங்களோ அந்த கடவுளை அந்த இடத்தினுடைய பேரோட ஜாயின் பண்ணி கும்பிடுறாங்க. அவ்வளோதான் விஷயம். அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ, அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ, என் ஐயனே உன் நினைவில் அமிழ்வேனோ, அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ.
இன்ப நிலை தன்னில் கூடேனோ என் இதயத்தில் உனை கண்டு ஆடேனோ அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ கண்ணீரால் பதம் கழுவேனோ கனி தமிழால் பூஜை புரிவேனோ தன்னிலை மறந்துனை தழுவேனோ தஞ்சம் தஞ்சம் என்றே அழுவேனோ அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ பாக்களை பூக்களென சொரிவேனோ எமை பாதத்தில் காணிக்கை தருவேனோ காக்கும் கடவுள் உன்னை அறிவேனோ கண்ணா கண்ணா என நான் கதறேனோ அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ எம் ஐயனே உன் நினைவில் அமிழ்வேனோ அன்பெனும் நதி தனில் ஆழ்வேனோ கண்ணா रविन्दु कलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं योगलुं गुणयासारनेमियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद वेदलं पुगழ் காவேரியார் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர கொங்குவை காவுனன் நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி பெருமாளி ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம்
சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.